மகாதேவா ஹர ஹர 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 மகாதேவா. சோமநாத ஜோதிர்லிங்கம் காலத்திற்கும் யாவராலும் நினைவில் கொள்ளப்படும். எப்பொழுதெல்லாம் தங்களது வாழ்க்கையில் சங்கடங்கள் இணைந்து கார் இருளுக்குள் தங்களை ஆழ்த்தும் சமயம் தாங்கள் சோமநாத ஜோதிர்லிங்கத்தில் ஓர் கலசம் நீரை ஊற்றிடுங்கள். நாராயண நாராயணா, தாங்கள் கூறியபடி சோமநாதரை தரிசனம் செய்வதில் இத்தகைய மகத்துவம் இருக்கும் என்றால் நாங்களும் சென்று அபிஷேகம் செய்கிறோம். நிச்சயமாக. ஹர ஹர மகாதேவா ஹர ஹர மகாதேவா ஹர ஹர மகாதேவா ஹர ஹர மகாதேவா தடுத்து நிறுத்து. ஹர ஹர மகாதேவா 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 ஹர ஹர மகாதேவா. தேவி கூறுவதை கேளுங்கள். ஜோதிர்லிங்கத்தின் பயணத்தை நிறுத்துங்கள். சிவனே, தேவி பார்வதி பயணத்தினை துறந்திட வேண்டுமென்று தாங்கள் உரைத்திடுவது ஏன்? வரவிருக்கும் யுகத்தில் இப்பயணத்தின் மகத்துவம் பலருக்கு பலன் வழங்கும் அல்லவா? நல்வாழ்விற்கான நம்பிக்கை தரும் அல்லவா? அறிந்தும் தடுப்பது ஏன்? நான் சக்தியின் சிவன் மட்டுமல்ல, தேவி பார்வதியின் பதியுமே. பிரபஞ்சத்தின் சகல ஆனந்தங்களையும் உணரச் செய்திடுவேன் என்று வாக்களித்திருக்கிறேன். எனினும் என் உத்தேசத்திற்காக எனது பத்தினியையும் துறந்து வந்தேன். அவ்வாறிருக்கையில் சக்தியின் மனவேதனைகளை எவ்வாறு நான் கண்டு பொறுத்திட இயலும்? தங்களின் பத்தினி ஆதிசக்தி, அந்த சக்தி பிரபஞ்சம் சீராக சமநிலை கொண்டிருக்க பொறுப்பேற்றவர். அதை நானும் அறிவேன். ஆனால் சக்தி ஆயினும் என் தேவி பார்வதியின் பாதங்களில் தைத்திருக்கும் முட்களை நான் எவ்வாறு தவிர்ப்பது? இல்லை சதாசிவா, பார்வதியின் வேதனைகளை என்னால் பொறுத்திட இயலாது. அவர்கள் இந்த பயணத்தை நிறுத்த வேண்டும். ஜோதிர்லிங்கத்திற்கான இப்பயணத்தை வேறு மார்க்கத்திலும் பிரபஞ்சத்திற்கு எடுத்துரைப்பேன். கூறுவது பிரபஞ்சத்தின் சிவன் அல்ல, தேவி பார்வதியின் பதியே கூறுகின்றார். ஆம், இதில் தவறேதுமில்லையே. ஏனெனில் நான் பிரபஞ்சத்தின் சிவன் மட்டுமல்ல, பார்வதியின் சிவனுமே. பத்தினியின் துயர் போக்குவது பதியின் கடமை. வேதனை இருக்கும் மார்க்கத்தில் சென்றிடாது தடுப்பது. எனவேதான் கூறுகின்றேன், நில்லுங்கள் பார்வதி. ஹர ஹர மகாதேவா 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 ஹர மகாதேவா ஹர மகாதேவா. மகாதேவா, இன்று தங்கள் தரிசனத்தை சோமநாதத்தில் காண்பேன். அதோடு தங்களது மனைவி தங்களிடம் சில வினாவிற்கு விடையறிய விரும்புகிறாள். என்னை ஏன் தனியாக விட்டு சென்றீர்கள்? பதிலளிப்பதற்கு தயாராக இருங்கள் மகாதேவா. ஹர ஹர மகாதேவா 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 ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர
அச்சுவர் உயர்ந்து கொண்டே இருக்கின்றது. மகாதேவர் ஏன் திருவிளையாடல் நடத்துகிறார்? நான் இப்படிகளை கடந்து தங்களை காண வரக்கூடாது என்பதற்காகத்தானே இவ்வாறு செய்கிறீர்கள். ஆனால் நான் வருவேன், நிச்சயம் வருவேன். தங்களால் என்னை தடுக்க இயலாது. என்னிடமிருந்து விலகி செல்வதற்கு தாங்கள் என்ன முயன்றாலும் எனக்கு கவலை இல்லை மகாதேவா. ஆனால் நான் தங்களிடம் நிச்சயம் வந்து சேருவேன். ரூபமில்லாத தங்களை என் கணவரான சிவனின் ரூபத்தில் மீண்டும் காண்பேன். பிரபஞ்சத்தின் சிவன் என்ன செய்தாலும் சரி, ஆனால் இந்த சக்தியின் சிவன் சக்தியுடன் தான் இருப்பார். தாங்கள் செய்ய விரும்புவதை செய்யுங்கள் மகாதேவா. மன்னியுங்கள் தேவி, ஆனால் இன்று தங்களை தடுப்பது எனது கடமையாகும். நான் அறிவேன், தாங்கள் தங்கள் மனைவியை துயரத்தில் காண விரும்பவில்லை. ஆகையால் இன்று தாங்கள் இவ்வாறான யுக்தியை கையாளுகிறீர்கள். தாங்கள் இவ்வாறு செய்தால் நான் இந்த 12 ஜோதிர்லிங்கத்திற்கான பயணத்தை துறப்பேன் என்று எண்ணுகிறீர்களா? தாங்கள் ஒன்றை மறக்கிறீர்கள் மகாதேவா. நான் சிவனின் சக்தியாவேன், தங்களது துணைவியாவேன். இந்த பார்வதி தனது கணவர் சிவனை மீண்டும் நிஜ ரூபத்தில் அடைவதற்கு சங்கல்பம் செய்துவிட்டாள், சங்கல்பம் செய்துவிட்டாள், சங்கல்பம் செய்துவிட்டாள். தாங்கள் எனக்கு எதிராக எந்த யுக்தியை கையாள நினைத்தாலும் கையாளுங்கள் மகாதேவா. ஆனால் தங்களது பார்வதி இவ்விடத்திலிருந்து எங்கும் செல்ல மாட்டாள். சிவனும் சக்தியும் சந்திப்பதை தடுக்காதீர்கள் மகாதேவா. ஆம் மகாதேவா, தேவி பார்வதியை தாங்கள் அனுமதியுங்கள். ஆம் மகாதேவா, தயை கூர்ந்து இந்த படிகளை விளக்குங்கள். தேவி சக்தியின் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள் மகாதேவா. சிவன் திடமாக இருக்கிறாரெனில் சிவனின் மனைவியும் திடமாகவே இருக்கிறாள். இன்று தங்களது யுக்திக்கான பதிலை நான் எனது சக்தியை கொண்டு தருவேன் மகாதேவா. தயாராக இருங்கள், தயாராக இருங்கள், தயாராக இருங்கள்.